பார்க்க போகிற டிஷ் வந்து வாழைப்பூவில் வடை தான். இதை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். தெரியும் ஆல்ரெடி எல்லாருக்கும், இருந்தாலும் ஒரு 2 பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இதை பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணியில் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். 5லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து கொதி வரணும். இப்போ பாருங்கள், வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், வெங்காயம் 2, கொஞ்சம் பெருஞ்சீரகம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு, இந்த பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ நல்லா கொதி வந்து வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கொரன்னு அரைச்சாச்சு. கொரன்னா ஒரு 90%, 1-2 கடலை இருக்கிற மாதிரி. இப்போது இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, வாழைப்பூ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வடை மாவு தயார். அடுத்து நம்ம ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சிடலாம் வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. எண்ணெயில் போட்டு இப்போ பாருங்கள், எண்ணெயில் வடையை போட்டாச்சு. நல்லா பொரியுது. இந்த வாழைப்பூவில் வந்து அவ்வளோ நற்குணங்கள் இருக்குங்க. சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இது சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிறுநீரகத்திற்கும் அவ்வளோ நல்லது இது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். இதை வாழைப்பூவாக நம்ம அந்த கூட்டு அந்த மாதிரிலாம் வச்சா பிடிக்காது ஒரு சில பேருக்கு. ஸோ வடையாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த பபிள்ஸ் நல்லா ஓரளவு அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான, ஈஸியான, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தெய்வா ஃபுட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.